நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனையோட மாமா வாத்தி நைட்டே பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ரித்தனையா வந்து வின்டர் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலாம், குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ரித்தனையாவும் மாமா காலையில் ஃபஸ்ட்டு கோழிக்கு தீவனம் போட்டுட்டு தான் நான் எங்கேயா இருந்தாலும் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு வின்டர் ஷாப்பிங் கடைக்கு வந்திருந்தாங்க. அங்கே இருக்க குட்டி மேனிக்கின்னு பார்த்துட்டு இதே மாதிரி ஷொட்டர் தான் வேணும்னு கடையில் இருக்க அக்காட்ட கேட்டிருந்தாங்க. அந்த அக்கா நிறைய கலர்ஸ் காட்டினாங்க. ஆனால் நம்ம ரித்தனையா சைஸ்க்கு 2 to 4 தான் இருந்துச்சு. சரி கவலைப்படாதீங்க ரித்தனையா, ட்ரையல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரையல் பண்ணோடனே ஒரு ஷொட்டர் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த கலர் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். சரி ஓகே அவ்வளோதான் பில் போடலான்னு சொன்னப்போ லிட்டில் மிஸ் ரித்தனையோட அம்மா இல்லை டிஷர்ட்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனையாவே வந்து பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. நம்ம ரித்தனையாவோட யூடியூப்ஸ்லாம் கண்டினியூவாக வந்து யூடியூப்லேயும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனையாவும் ரித்தனையோட அம்மா சேர்ந்தாங்கன்னா பயங்கரமான காம்போனே சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவங்க 2 பேர் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணாங்கன்னா ஷாப்பிங்க்கு ஒரு எண்டே கிடையாதுங்க. ஸோ கடையில் இருக்கவங்களே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் தான் உண்டு. ஏன்னா ரித்தனையோட அம்மாயிக்கு வந்து என்னோடய பேத்தி ரித்தனையாவுக்கு எது போட்டாலும் அழகாக இருக்கும்னு சொல்லி நிறையா ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோவே பயங்கரமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ யூஸ்வலாக இருக்க கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம லிட்டில் மிஸ்ஸும் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஷூஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஷூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன், கடையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் ஷாப்பிங்கை வந்து நிறுத்தலை, பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண டிஷர்ட்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே கீழே பில் போடலான்னு சொல்லி கீழே போனப்போ குல்லாஸ்லாம் வச்சுருந்தாங்க ஷொட்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லிட்டில் மிஸ் ரித்தனையோட அத்தை அந்த குல்லாலாம் போட்டு பார்த்துருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. 2 பேரும் அழகாக செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே அத்தை வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி லிட்டில் மிஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ரித்தனையான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அம்மா இன்னும் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கணுமோ, ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்கன்னு சொன்னாங்க. இல்லை லிட்டில் மிஸ் வாங்க கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு கடையை சாத்த போகிறாங்கன்னு சொன்னமே. அம்மா 2 மினிட்ஸ்மா அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டதுமே, அம்மா பில் போட்டது வாங்கிட்டு வரமான்னு சொல்லி கட்டப்பையை க்யூட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நீங்களும் மறக்காம நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனையா பேஜை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.